ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குச் அவசியக் வாக்கியம் பார்க்க போகிறோம். சில முக்கியமான வாக்கியம், ஃபியூ இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? இப்போ இதை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இசே கரேங், இதை செய்யி. இப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் சொன்னதை ஞாபகம் வைத்துக்கொள் அப்படின்னா, மைனே கியா கஹா, நான் என்ன சொன்னேன், யாத் ரகேங், ஞாபகம் வைத்துக்கொள் அப்படின்னா, மைனே கியா கஹா யாத் ரகேங் அப்படின்னா, நான் என்ன சொன்னேனோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யி. இசே கரேங். நான் கவனித்து கொண்டிருக்கேன், நீ எப்படி செய்கிற நான் பார்த்துட்ருக்கேன், நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு மைன் தேக்பால் கர் ரஹாஹூம், கவனித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கும்போது மைன் தேக்பால் கர் ரஹாஹூம், நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். இதை இப்படி தப்பாக செஞ்சால் இதை இப்படி செய்ய வேணாம், இதை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதை இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னா, ஐசா மத் கரோ, இதை எப்படி செய்யக்கூடாது, இதை எப்படி செய்ய வேண்டாம் அப்படின்றது ஐசா மத் கரோ. வேறு எப்படி செய்கிறது, வேறு எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கு இசே அவுர்னால் வேறு, இசே இதை வேறு எப்படி செய்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்னா, இசே அவுர் கைசே கரேங் அப்படின்னா, கைசேனா எப்படி, நம்ம ஏற்கனவே நிறைய இதில் சென்டென்ஸில் கைசேனா எப்படின்னு பார்த்துருப்போம். கொஸ்டின் வேர்ட்ஸ்ன்றதுலே நம்ம பார்த்துருக்கோம். கொஸ்டின்ஸ் வேர்டு கைசே, மைங்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கியா இதெல்லாம் இசே அவுர் கைசே கரேங் அப்படின்னா, இதே வேறு எப்படி செய்கிறது. இப்போ நான் சொன்னதை மறந்துட்டியா அப்படின்னா, மைனே கியா கஹா தும் ஃபூல் கயே, அப்படின்னா நான் சொன்னதை மறந்துட்டியா அப்படின்னும் போது கஹா அப்படின்னு சொல்லணும். கஹான்னு இல்லாமல் கஹா அப்படின்னு சொல்லணும். தும் ஃபூல் கயே அப்படின்னு பார்த்தோன்னே கொஞ்சம் முடியாது, நல்லா நிறையா முடிச்சுட்ட, கிட்டத்தட்ட முடித்து விட்டாய், நல்ல முயற்சி அப்படின்னு சொல்கிறது. தும் லக்பக் ஹர் சுகேஹைங், சுக்குனா முடியுறதுன்னு நம்ம வினைச்சொற்களை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ தும் லக்பக் ஹர் சுகேஹைங் அப்படின்னா கிட்டத்தட்ட முடிச்சிட்ட. அச்சா பிரயாஸ் கியா அப்படின்னா நல்ல முயற்சி அப்படின்னா, நல்ல முயற்சி அப்படின்னா அச்சா பிரயாஸ் கியா, நான் கிட்டத்தட்ட நல்லா முடிச்சிட்ட, நல்ல முயற்சி. சூப்பர் அருமை அப்படின்னும்போது பகுத் படியா அப்படின்னது, இல்லைன்னா வாஹ் அப்படின்னா அருமை அப்படின்னு சொல்லலாம். அதி வாஹ் அப்படின்னா சூப்பர் அருமைன்னு சொல்லலாம். பகுத் படியா அப்படின்னா அதுதான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. பகுத் படியான்னு சூப்பர் அருமை. சரி, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு. கியா சாவதே ஹைங் கஹேங் அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் கேளு. நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் அப்படின்றது தும் ஜோ மாய்கே மைன் தும்ஹேங் தூங்கா அப்படின்னா, நான் தருகிறேன், வாங்கி தருகிறேன்னு சொல்லணும்னா கறி தூங்கா அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருகிறேன்னு சொல்லும்போது கறி தூங்கான்னு சொல்லலாம். நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் அப்படின்னும்போது தூங்கா. தும் ஜோ மாங்கோ மைன் தும்ஹேங் தூங்கா அப்படின்னா, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தர்றேன். அப்புறம் ஃபோன் வாங்கி தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபோன் கரீத்கர் லாவோ அப்படின்னா வாங்குறது தர்றது. இது 2 ஆக்ஷன் வேர்ட் சென்டென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கருன்னு சேர்க்கணும்னு. நம்ம கரீத்கர் லாவோ அப்படின்னா வாங்கி தாருங்கள், ஃபோன் வாங்கி தாருங்கள். ஃபோன் வேண்டாம், வேறு ஏதாவது கேளு அப்படின்னு சொல்கிறது. ஃபோன் மத் கரோ, ஃபோன் வேண்டாம், குச் அவர் மாங்கோ அப்படின்னா வேறு ஏதாவது கேளு அப்படின்றது. அப்போ நண்பர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்போ மாயிங் அம்மா ஹர் கிசிக்கே தோஸ்து கோதே ஹைங் அப்படின்னா நண்பர்கள் எல்லாரும் வைத்திருக்கிறார்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இப்போ வேண்டாம், உனக்கு நீ பெரியவனானதும் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ பெரியவனானதும் வாங்கி தருகிறேன் அப்படின்னா, தும் படே ஹோ ஜாயேக்கே தோன்றது கன்ஜெக்ஷன் ஆனதும் அப்படின்னு வரும்போது அங்கே தோ அப்படின்ற வார்த்தை கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் வருது, ஆனதும் அப்படின்னு. தும் படே ஹோ ஜாயேக்கே
தோ மைன் தும்ஹேங் खरीद लूँगा அப்படின்னா உனக்கு வாங்கி தருகிறேன். நான் உனக்கு வாங்கி தருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று, நீ பெரியவனானது வாங்கி தருகிறேன்னு சொல்லும் போது அந்த மயங்கு தும்ஹேங்கெல்லாம் விட்டுட்டே சொல்லலாம். தும் படே ஹோ ஜாயேக்கே தோ खरीद लूँगा அப்படின்னு சொல்லலாம். நான் உனக்கு வாங்கி தருகிறேன்னு சொல்லாமல் நீ பெரியவனானது வாங்கி தரேன் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும் போது மைங் தும்ஹேங் அப்படின்றத விட்டுட்டு சொல்லலாம். தும் படே ஹோ ஜாயேக்கே தோ खरीद लूँगा அப்படின்னு சொல்லலாம். மைங் தும்ஹேங் खरीद लूँगा நான் உனக்கு வாங்கி தருகிறேன். வேறு என்ன வேண்டும்? இப்போ ஃபோன் நீ பெரியவனானது வாங்கி தந்துடுறேன், இப்போ வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப் அவுர் கியா சாவதே தே அப்படின்னா உனக்கு வேறு என்ன வேண்டும் ஹை அப்படின்னு. ஆப் அவுர் கியா சாவதே ஹை அப்படின்னா வேறு என்ன வேண்டும். அவர்னா வேறு, வேறு ஏதாவது கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குச் அவர் மாங்கோ அப்படின்னா வேறு ஏதாவது கேள் அப்படின்னும். டீகை கடி கரித்தேங் சரிம்மா வாட்ச் வாங்கி தாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். வாட்ச் நான் வாங்கி தருகிறேன், வாட்ச் வாங்கி தருகிறேன் அப்படின்னும் போது மைன் இசே கரித்தூங்கா நான் அதை வாங்கி தரேன். அதை என்னும்போது மைன் கடி கரித்தூங்கா அப்படின்னு சொல்லலாம். இசேன்னா நீ சொன்னதை வாங்கி தரேன் அப்படின்னு இசே கரித்தூங்கா அப்படின்னு சொல்லலாம். தும் நான் நீ கேட்கும்போது அம்மா ஃபோனை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தும் மாங்கேங்கே தோ மைங்கா ஃபோன் தே தூங்கா அப்படின்னா நீ கேட்கும்போது நான் அம்மா ஃபோனை தர்றேன் அப்படின்னும் போது தும் மாங்கோங்கே தோ மாய்கா ஃபோன் தே தூங்கா அப்படின்னா உடனே சரிம்மா அப்படின்னா டீஹை மாய்ங் சரிம்மா. இது முடிஞ்சிச்சு. இப்போ வேறு இம்பார்ட்டன்ஸ் வேர்ட்ஸ் அது அம்மாவில் பேசுகிறாங்க, அது முடியுது. இது சும்மா நீ மாதிரி இல்லை அப்படின்னு பேசுகிறது. அப்போ நீ முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னா ஆப் வக் நஹி ஹைங் ஆப் ஹுவா கர்த்தே தே அப்படின்னா நீ முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு. நீ ரொம்ப மாறிவிட்டாய் அப்படின்னா தும் பகுத் பதல் கயே ஹோ அப்படின்னா நீ ரொம்ப மாறிவிட்டாய். நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிற, ஏன் இப்படி மாறிட்டேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்பாங்கள்ல. நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறாய், ஆப்கா கியா மத்லப் ஹை அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக ஹிஸ் தரித்தே ஹை அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ் தரிகே சே அப்படின்னு சொல்லலாம். ஆப்கா கியா மத்லப் ஹை அப்படின்னு சொல்லலாம். கிஸ் தரிகே சே அப்படின்னு சொல்லலாம். என்ன அர்த்தத்தில் பேசுகிறாய், நீ என்னன்னு சொன்னாதானே புரியும் தெரியும் அப்படின்னு. தும்ஹேங் பதா சல் ஜாயேகா கீன்றது கன்ஜெக்ஷன் வேர்ட், தானே சொன்னால் தானே அப்படின்னும் போது கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் கீ. தும்ஹேங் பதா சல் ஜாயேகா கியா கஹனா ஹை நீ என்னன்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்றாங்க. நீ சொன்னால் நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட அப்படின்னு. आप मुझ पर भरोसा नहीं करेंगे அப்படின்னா நீ சொன்னால் நம்ப மாட்டாய். நம்புறதுக்கு நம்பிக்கைக்கு நிறையா வார்த்தை இருக்குது. பரேசா, விஸ்வாஸ், ஆசா அப்படின்னு எந்த வார்த்தை நம்மளுக்கு வருதோ அதை போட்டுக்கலாம். ஆப் முஜ் பர் பரோசா நஹி கரேங்கே நீ நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய். நான் பொய் சொல்கிற மாதிரில இருக்குது அப்படின்னு. एक ऐसा है जैसे मैं झूठ बोल रहा हूँ அப்படின்னா நான் பொய், ஜூட்னா பொய் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் பொய் சொல்கிற மாதிரியில் இருக்குது. நீ என்ன சொல்லி நான் நம்பலை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ மைன் ஆப்கி பாத் கர் பரோசா நஹி கர்த்தா ஹை. இப்போ பரோசான்ற இடத்துல நம்ம விஸ்வாஸ்ன்னு எழுதலாம், ஆசா அப்படின்னு எழுதலாம். மைன் ஆப்கி பாத் கர் பரோசா நஹி கர்த்தா ஹை நீ என்ன சொல்லி நான் நம்பலை, நம்புகிறேன் சொல்லு சொல்லு நம்புகிறேன் நம்புகிறேன் சொல்லு அப்படின்றது முஜே பர் பரோசா கரேன் நம்புகிறேன் சொல்லு. இங்கேயும் அதே மாதிரி தான் விஸ்வாஸ் போடலாம், ஆசா போடலாம். முஜே பர் பரோசா கரேன்
சரி சொல்கிறேன் அப்படின்ட்டு மைன் தும்ஹேங் சஹி பதாவுங்கா. இப்போ நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மைங்க தும்ஹேங்க இங்கே பேச்சு வழக்கில் வந்து மைங்க தும்ஹேங்க வந்து விட்டுட்டு கூட சொல்லலாம். சஹி பதாவுங்கா, சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், சரி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு இழுக்காமல் சஹி பதாவுங்கா அப்படின்னு சொல்லலாம். மைன் தும்ஹேங் சஹி பதாவுங்கா, சஹி பதாவுங்கா, சரி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாசிட்டிவ் வைப்ஸ் சென்டென்சஸ் பார்ப்போம். உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி பேசுவோம்ல, அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் சென்டென்சஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தன்யவாத்.